அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் மாறுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக புதனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்குள் செவ்வாய் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய்க்கு மிக வலுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது செவ்வாய் நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் வலுவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். நிரந்தர தொழில் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பொருளாதார பற்றாக்குறைகள் விளங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வருமான உயர்வை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, வளர்ச்சி, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை, கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவற்றில் நல்லதொரு மாறுதல் நிறைவாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் தெளிவாக கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் குழப்பங்கள், சிக்கல்கள், சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இழுபறியாக இருந்த பல காரியங்களை செவ்வாய் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை மாற்றி கொடுப்பதால் பொருளாதார ரீதியான நிறைவு, பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு இழுபறியாக இருந்த காரியங்களுக்கு சிறப்பாக தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாக வரும்.